வெல்கம் டு மேக்ஸ் வித் ஜேஜே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராபபிலிட்டி, அதாவது நிகழ்தகவு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா காயின் பேஸ்டு சம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டிக்கு ஒரு ஃபார்முலா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்னன்னா P of E. ப்ராபபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா P of E ஈக்குவல் டு என்னென்னா கொஸ்டின் என்ன தந்துருக்காங்களோ அது மேலே எழுதிக்கணும். ஓகேவா? கொஸ்டின் மேலே டிவைடட் பை டோட்டல் கீழே. ஓகேவா? ப்ராபபிலிட்டி கேட்டால் ஃபார்மில் கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் தான். இதில் 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது காயின்ஸ்லேயே 3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா ஒரே ஒரு காயின் டாஸ் பண்ணாங்கன்னா எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். அது 2 காயின்னா எப்படி பண்ணுறது, 3 காயின்னா எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒருவேளை ஒரு காயின் டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு டோட்டல் எவ்வளவு அப்படி வரும்னா, இப்போ அதை எஸ்ன்னு எடுத்துப்போம். எஸ்ன்னு எடுத்துட்டோன்னா ஒரே ஒரு காயின் டாஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். கரெக்டாக? இந்த 2 தான் கிடைக்கும். 2 தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. அப்போ டோட்டல் எப்படி? டோட்டல் P of Sன்னு எடுத்துப்போம். டோட்டலாக P of S is equal to எவ்வளவா இருக்கும்? 2 தானே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ P of S is equal to 2. அதுவே இப்போ 2 காயின் நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா, என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ் எழுதுவோம். அதாவது என்ன கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோம். இப்போது 2 காயின் டாஸ் பண்ணுறாங்க. அப்போ டாஸ் பண்ணும்போது 2 காயினுமே மேபி ஹெட்டாக இருக்கலாம். கரெக்டாக? ரெண்டுமே தலை விழலாம். இது இந்த ஒரு காயின் ஹெட்டு கிடைக்கலாம், இன்னொரு காயின் டெய்ல் விழலாம். கேட்டா இன்னொரு சான்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு காயின், ஃபர்ஸ்ட் காயின் டெய்ல் விழலாம், செகண்ட் காயின் ஹெட் விழலாம். கேட்டா மூணாவது 4வது சான்ஸ் என்னவா இருக்கும்? 2மே டெய்ல் விழலாம். இதை தவிர வேற எந்த சாய்ஸுமே இருக்காது. கரெக்டா? அப்போ இதுக்கு P of S என்னவா இருக்கும்? கவுண்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 2 3 4 இருக்கு. கரெக்டா? இதுக்கு டோட்டல் 4 கிடைக்கும். இதுவே 3 காயின் டாஸ் பண்றாங்க அப்படின்னா எஸ் என்ன கிடைக்கும்? சான்சஸ் என்னெல்லாம் இருக்கும்? 3மே ஹைச், அதாவது ஹெட் விழலாம். கரெக்டா? 3மே ஹெட்டு விழலாம். அடுத்தது என்னது? ஃபர்ஸ்ட் 2ம் ஹெட்டு விழலாம், லாஸ்ட் ஒன்று டெய்ல் விழலாம். கரெக்டா? இன்னும் ஒரு சான்ஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் உள்ளது ஹெட்டு விழலாம், செகண்ட் உள்ளது டெய்ல் விழலாம், மூணாவது உள்ளது திரும்ப ஹெட்டே விழலாம். அதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் உள்ளது ஒரு வேளை டெய்ல் விழலாம், மீதி 2மே ஹெட்டு விழலாம். கரெக்டா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2மே டெய்ல் விழுந்திருக்கலாம், தேர்ட் ஒன்று ஹெட்டு விழுந்திருக்கலாம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன்றும் லாஸ்ட் ஒன்றும் டெய்ல் விழுந்திருக்கலாம், செகண்ட் ஒன்று ஹெட் விழுந்திருக்கலாம். இல்லாட்டி என்னவா இருக்கும்? லாஸ்ட் 2மே டெய்ல் விழுந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன்று ஹெட் விழுந்திருக்கலாம். கரெக்டா? லாஸ்ட்டு ஃபைனலாக என்னது? எல்லாமே மேபி டெய்ல் விழுந்திருக்கலாம். இதான ப்ராபபிலிட்டி. இவ்வளோ தானே விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கரெக்டா? அப்போ P of S டோட்டல் நம்பர் எவ்வளோ கிடைக்கும்? 1 2 3 4 5 6 7 8 கிடைக்கும். கரெக்டா? இதில் பேசிக்காக என்னன்னா, இப்போ 2 பவரில் தான் எல்லாம் கிடைக்கும். இது ஒரு காயின் விழுந்துச்சுன்னா ஒரு காயினா 2 பவர் 1. அப்போ எத்தனை P of S இருக்கும்? 2 இருந்திருக்கும். கரெக்டாக? இதுவே 2 காயின் டாஸ் பண்ணிங்கன்னா 2 பவர் 2. இப்போ P of S என்னவா இருந்திருக்கும்னா 4 இருந்திருக்கும். கரெக்டாக? 4 தானே வந்துச்சு. இதே 3 காயின் அப்படின்னா 2 பவர் 3. அப்போ 2 × 2 × 2 எவ்வளோ கிடைக்கும்? 8. P of S 8 கிடைக்கும். இதை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுருந்தாலும் ஓகே தான். இனி ப்ராப்ளம்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a coin is tossed once, what is the probability of getting head அப்படின்னு சொல்லி தந்துட்டு. கரெக்டா? அதாவது ஒரே ஒரு காயின், தமிழில் இந்த கொஸ்டின் என்னன்னா, ஒரு நாணயம் சுண்டப்படுகிறது, தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? இதான் கொஸ்டின். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு ஏ காயின் ஒரு காயின். கரெக்டா? ஒரு காயின் டாஸ் பண்ணுறாங்க, சுண்டப்படுறது. அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ஹெட்? ஒரு ஹெட்டு விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எஸ் என்னெல்லாம் கிடைக்கும்? ஒரே ஒரு காயின் தான் டாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். கேட்ட இந்த 2 தான் கிடைக்க சான்ஸ். அப்போ P of S என்னவா இருக்கு? 2. கரெக்ட்? டோட்டல் என்னது? 2ஆ இருக்கு. இப்போ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் என்னது? P of E is equal to கொஸ்டின் என்ன தந்திருக்கோம் அது டிவைடட் பை என்னது? டோட்டல். கரெக்டா?
இங்கே வந்து டோட்டல் என்ன கிடைச்சிருக்கு 2 டிவைடட் பை 2. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஹெட்டு விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஹெட்டு இங்கே வந்து எத்தனை வாட்டி தான் ஹெட்டு கிடைக்கும், ஒரு வாட்டி தான் ஹெட்டு கிடைக்கும். கரெக்டா? அப்போ 1 டிவைடட் பை 2 இஸ் த ஆன்சர். ஓகேவா இந்த கொஷினுக்கு? இது டெய்ல் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டாங்க அப்படின்னா கொஷின் என்னவா இருக்கும், டெய்ல் விழுறது. டெய்ல் எத்தனை தடவை கிடைக்கும், 1 டைம்ஸ் தான் கிடைக்கும். அப்போ 1 டிவைடட் பை டோட்டல் நம்பர் எவ்வளவு 2. டெய்ல் விழுறதுக்கான ப்ராபபிலிட்டியும் 1/2 தான். இங்கே நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 2 coins are tossed simultaneously. What is the probability of getting one head? தமிழில் கொஷின் என்னன்னா, 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது எனில் 2 நாணயங்களில் தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? இதான் கொஷின். இப்போ இதில் வந்து என்னது, 2 coins வந்து டாஸ் பண்ணுறாங்க. 2 coins டாஸ் பண்ணுறாங்கன்னா எஸ் என்ன கிடைக்கும், சான்சஸ் என்னெல்லாம் இருக்கும், ஹெட்டு கிடைக்கலாம், இல்லை ஹெட்டு டெய்ல் கிடைக்கலாம். கரெக்டா? இல்லை டெய்லு ஹெட்டு கிடைக்கலாம், இல்லை டெய்லே கிடைக்கலாம். இந்த 4 தான். கரெக்டாக? அப்போ பி ஆஃப் எஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு, பி ஆஃப் எஸ் வந்து அதாவது டோட்டல் நம்பர் எவ்வளோ கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. இனி வந்து நம்ம பி ஆஃப் இ கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் இனா என்னது, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படி, கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன் ஹெட்டு, ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு ஹெட்டு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ராபபிலிட்டி, இதில் தான் ஒரு ஹெட்டு கிடச்சிருக்கு, ஒரே ஒரு ஹெட்டு. அப்புறம் இதுலேயும் ஒரே ஒரு ஹெட்டு தான் கிடச்சிருக்கு. அப்போ கொஸ்டினில் உள்ளதுபடி எத்தனை இது இருக்குது, சான்சஸ் இருக்குது, 2 சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? 2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் என்னது, டோட்டல் வந்து 4. கரெக்டா? டிவைடட் பை 4 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/2. 1/2 is the answer. Third problem, 2 coins are tossed simultaneously. What is the probability of getting one head and one tail? அப்படின்னு கேட்டிருக்கு. இங்கே வந்து 2 coins வந்து டாஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? தமிழில் இதுக்கு கொஸ்டின் என்னன்னா, 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது எனில் ஒரு தலை மற்றும் ஒரு டெயில் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதில் வந்து 2 coins வந்து டாஸ் பண்ணுறாங்க. 2 coins டாஸ் பண்ணுறாங்கன்னா எஸ் எவ்வளோ என்னெல்லாம் கிடைக்கும், 2 coins. அப்போ ஹச் ரெண்டுலேயுமே ஹெட்டு விழலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்னில் ஹெட்டு, செகண்ட் ஒன்னில் டெய்லு, இல்லாட்டி டெய்லு ஃபர்ஸ்ட் ஒன்னில் செகண்ட் ஒன்னில் ஹெட்டு, இல்லை ரெண்டுலேயுமே டெய்ல் விழலாம். இவ்வளோனா இதோட பாசிபிலிட்டி. கரெக்டாக? விழுறதுக்கான அந்த கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இனி வந்து இது பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு, 4ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. கொஸ்டின் என்னது, பி ஆஃப் இ ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கெட்டிங் 1 ஹெட் அண்ட் 1 டெய்ல். கரெக்டாக? ஒரு தலையும் ஒரு பூவும் விழுறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு டெய்ல், ஒரே ஒரு டெய்ல். இதில் ஒரே ஒரு டெய்ல் தான் இருக்குது, இதுலேயும் ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ இது வர சான்ஸ் உண்டு. அடுத்ததுல பாருங்க, ஒரு டெய்லும் ஒரு ஹெட்டும் தான் இருக்கு, 2 எண்ணம் வர்றதுக்கான சான்ஸ் உண்டு. அப்போ கொஸ்டின் மேலே இருக்கு, கொஸ்டின்ல வந்து 2 எண்ணம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு 4. இனி கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், 1/2. 1/2 இஸ் த ஆன்சர். Fourth problem, 2 coins are tossed simultaneously. What is the probability of getting at least one head? தமிழில் கொஸ்டின் என்னன்னா, 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது எனில் குறைந்தபட்சம் ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது தான் தமிழில் கொஸ்டின். இங்கே வந்து என்னது, 2 coins டாஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? 2 coin தந்திருக்கு. கரெக்டாக? 2 coinனா எஸ் என்னவா இருக்கும், எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஹச் கிடைக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் ஹச் செகண்ட் ஒன் டெய்ல் இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் டெய்லு செகண்ட் ஒன் ஹெட் இருக்கலாம், இல்லாட்டி ரெண்டுமே டெய்லாக இருக்கலாம். கரெக்டாக? அப்போ பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன தான், 4. இனி வந்து கொஸ்டினில் என்னன்னா, பி ஆஃப் இ ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும், மேலே வந்து கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும், கீழே வந்து டோட்டல் நம்பர். கரெக்டாக? இங்கே கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கோம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 1 ஹெட், அட்லீஸ்ட் 1ன்னு கேட்டிருக்கு. அட்லீஸ்ட்னா என்ன மீனிங்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். சரியா? அட்லீஸ்ட் அதாவது 1 ப்ளஸ் இருக்கலாம், ஒரு ஹெட்டுக்கு மேலே இருக்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சது 1ஆவது இருக்கணும். கரெக்டாக? தமிழில் குறைஞ்சது ஒரு தலையாவது இருக்கணும். அப்போ ஒரு தலை இருக்கலைன்னா குறைஞ்சது 1 இருக்கும், 1க்கு மேலே கூட இருக்கலாம். கரெக்டாக? அட்லீஸ்ட்னு கேட்டால் 1 இல்லை 1க்கு மேலே இருக்கலாம், 1 +
1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் குறைஞ்சது ஒரே ஒரு ஹெட்டாவது இருக்கணும். அப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது, இதில் ஒரு ஹெட்டாவது இருக்கா, இருக்குது கரெக்டாக. அப்போ இது வரலாம். இதில் ஒரு ஹெட் இருக்கா, இதுவும் வரலாம். இதில் ஒரு ஹெட் இருக்கா, ஆமாம் ஒரு ஹெட் இருக்குது, அப்போ இதுவும் வரலாம். இந்த 3மே வரலாம். இதில் வந்து ஹெட் இல்லை, அப்போ இது வராது. சரி, அந்த கொஸ்டினுக்கு இது வராது. அப்போ என்னது கொஸ்டின், என்னது கொஸ்டினில் உள்ளதுக்கு வர சான்ஸ் 3 வரலாம் கரெக்டாக. 3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் என்னது 4. இதை எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 3/4 இஸ் த ஆன்சர். இதுவே ஒருவேளை மோர் தேன் 1 அப்படின்னு கேட்டுருந்தோம், இல்லாட்டி அட்மோஸ்ட் இந்த மாதிரி அட்மோஸ்ட் 1 ஹெட் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, அதாவது தமிழில் வந்து அதிகபட்சம் ஒரு தலை நிகழ்தகவு அப்படி கேட்டாங்கன்னா P of E ஈக்குவல் டு என்ன வரும்னா, P of E இஸ் ஈக்குவல் டு இது. அந்த அட்மோஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதிகபட்சமே ஒரே ஒரு தலை தான் வரணும் கரெக்டாக. அப்போ ஒரு தலை வரலாம், இல்லை குறைவாக கூட வரலாம், ஒரு தலைக்கு கீழே. இப்போ அட்மோஸ்ட் 2 அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா 2 தலை வரலாம், இல்லை ஒரு தலை வரலாம், இல்லாட்டி 0 தலை வரலாம் கரெக்ட். இங்கே வந்து அட்மோஸ்ட் 1ன்னு கேட்டனால ஒரு ஹெட்டு கண்டிப்பாக வரலாம். அப்போ இது வரலாம், இல்லை ஒரு ஹெட் இருக்குது, அப்போ இதுவும் வரலாம். இது வர முடியுமா, 2 ஹெட் இருக்குது, அப்போ இது வராது. இப்போ இங்கே 2 டெயில் இருக்குது கரெக்டாக, இதுவும் வரலாம் கரெக்டாக. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 டிவைடட் பை 4 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a coin is tossed 3 times. What is the probability of getting at least 2 heads? At least 2 heads வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழில் கொஸ்டின் என்னன்னா, ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது எனில் குறைந்தபட்சம் 2 தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இங்கே வந்து காயின் இஸ் டாஸ்ட் 3 times. அப்போ இதுக்கு வந்து எஸ் என்ன கிடைக்கும், வர்றதுக்கான என்னெல்லாம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 3மே ஹெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் 1 ஹெட்டு, செகண்ட் 1 வந்து ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு, தேர்ட் 1 வந்து டெயில் வரலாம், இல்லை ஃபஸ்ட்டு 1 லாஸ்ட் 1 ஹெட் விழுந்திருக்கலாம், சென்டரில் உள்ளது டெயில் விழுந்திருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் 1 டெயில் விழுந்திருக்கலாம், மீதி 2 ஹெட் விழுந்திருக்கலாம், இல்லை 2மே ஹெட், ஃபஸ்ட்டு 2 ஹெட் டெய்லு, லாஸ்ட்டு ஹெட், இல்லாட்டி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் டெய்லு, சென்டரில் உள்ளது ஹெட் விழுந்திருக்கலாம். இல்லைன்னா என்ன கிடச்சிருக்கும், ஃபஸ்ட்டு 1 ஹெட்டு கிடச்சிருக்கலாம், மீதி 2 டெய்ல் இருந்திருக்கலாம், இல்லை எல்லாமே வந்து டெய்லாக இருந்திருக்கலாம். இவ்வளோ தான் வர்றதுக்கான சான்ஸ் கரெக்டாக. 3 காயின் டாஸ் பண்ணோன்னா இவ்வளோ தான் கிடைக்கும். அப்போ P of S இஸ் ஈக்குவல் டு என்னது, டோட்டல் நம்பர் எவ்வளோ கிடச்சிருக்கு, 8. இனி வந்து P of E தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். P of Eனா அதாவது கொஸ்டினில் உள்ளது மேலே எழுதணும், கீழே வந்து டோட்டல் நம்பர் எவ்வளவு 8. அப்போ அதை கீழே எழுதிக்கிறோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். அட்லீஸ்ட்னால என்ன அர்த்தம், ப்ளஸ்ன்னு அர்த்தம் கரெக்டாக. 2வை விட அதிகமாக 2+ வரலாம் கரெக்டாக. 2 வரலாம், 3 வரலாம், என்ன வேணாம், இந்த அதுக்கு மேலே என்ன வேணாலும் வரலாம், கீழே வரக்கூடாது, 2க்கு கீழே வரக்கூடாது கரெக்டாக. அப்போது இதில் வந்து 2 ஹெட்ஸ் இருக்கா, இருக்குது 3 ஹெட்ஸ் இருக்குது, அப்போ இது வரலாம் கரெக்டாக, இது வரலாம். இல்லை இதில் 2 இருக்கா, இதுலேயும் இருக்குது, அப்போ இது வரலாம். இல்லை 2 ஹெட் இருக்குது, அப்போ இது வரலாம். இல்லை 2 ஹெட் இருக்குது, அப்போ இது வரலாம். இப்போது கொஸ்டின் நம்ம 4 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குட்டா. 4 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை 2ன்னு சொல்லி கிடைக்கும். இதே கொஸ்டினில் அட்லீஸ்ட் எதுவுமே கேட்கல, சரி, அதாவது குறைஞ்சபட்சம் எதுவுமே கேட்கல, வெறுமனே வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 ஹெட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, P of E ஈக்குவல் டு அட்லீஸ்ட் எதுவுமே 2 தான் கரெக்டாக, 2 ஹெட் எக்ஸாக்டாக 2 ஹெட் அவ்வளோதான். அப்போ இதெல்லாம் வரலாம், இதில் 3 ஹெட்ஸ் இருக்குது, அப்போ இது வராது. இதில் 2 ஹெட் இருக்குது கரெக்டாக, அப்போ இது வரலாம். இதுலேயும் 2 ஹெட் இருக்குது, இது வரலாம். இதுலேயும் 2 ஹெட் இருக்குது, இது வரலாம். மீதி எதுலேயுமே 2 ஹெட் இல்லை கரெக்டாக. அப்போ அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும், 3 டிவைடட் பை கொஸ்டின் வந்து 3 கரெக்டாக, டிவைடட் பை டோட்டல் நம்பர் எவ்வளவு 8. 3/8 இஸ் த ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேக்ஸ் வித் ஜேஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.